ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அட்டூஸ் ஆல்பம். தஞ்சாவூர் சீரீஸோட பார்ட் 2 இப்போ பார்த்துட்ருக்கோம். தஞ்சாவூர் போகிற ட்ராவலிங் டைமில் இப்படிலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அட்டுக்குட்டி வந்து ஃபஸ்ட் டைமாக வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற என்னோடய சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம். எங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டர் வீட்டுக்கு என்னோடய தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். எப்போவுமே வந்து தஞ்சாவூர் பஸ்ஸில் ட்ரெயினில் போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் பஸ்ஸில் திரும்பியும் அங்கே போகிறதுக்கு, கோவில்கிட்ட போகிறதுக்கு. பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ரோடு செம்மையாக இருந்ததுனால கும்பகோணம் டு தஞ்சாவூர் 1/2 ஹவரில் போயிட்டோம். நாங்கள் போன டைம் வந்து 7 o'clock. ஸோ புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. இப்போ வந்து இந்த டைமில் ரொம்ப பீக் ஹார்ஸாக இருக்கும், குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய்க்கலாம், கொஞ்சம் லேட்டராக போனால் க்ரௌடு கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன். இந்த பார்க் பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் தஞ்சாவூர் வந்தப்பே போட்டிருந்தேன். இந்த பார்க் வந்து ரெடி பண்ணி மோர் தென் 3 years கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசன்ட் டைம்ஸில் இது பண்ணது தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், ரொம்ப சேஃபாகவும் கூட எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா பசங்களுமே ஈவினிங் டைமில் இங்கே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போல இருக்குது டைமு. ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. பட் எங்களுக்குமே நிறைய ஸ்பேஸ் கிடச்சதுனால அட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக அவங்க ஒரு குட்டி பைக் வாங்கியிருந்தாங்கல்ல, என்னோடய பைக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஓட்டுறதுக்குனே அவங்க வந்துட்டு இருந்தாங்க. நம்ம குட்டுக்கு வந்து இதுதான் தஞ்சாவூர் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்லலாம் வீடியோ போட்ட சமயத்தில் குட்டு வந்து 5 months வயிற்றில் இருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால சீஸெல்லாம் விளையாடிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் இல்லைனா கூட அவங்களும் இப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. இந்த பார்க்கில் வந்து அட்டு குட்டு 2 பேரும் விளையாண்டது எங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு போதும்னு இருந்துச்சு. அவங்க கிளம்புன்னு சொன்னால் கூட கிளம்பல. இன்னும் சொல்லணுன்னா அந்த பார்க்கில் வந்து டைமிங் இருக்குது. ஒரு 8 o'clock 8:30 கிட்டன்னு நினைக்கிறேன், அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க. பட் ஓகே, எங்களுக்கு 7 to அந்த 8:30 கேப்பில் ரொம்ப ஜாலியாகவே விளையாட முடிஞ்சுது. இன்னும் வந்து ஈவினிங் டைமில் வந்து வாசலில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியும் விற்கிறாங்க. இது வந்து அங்கே குட்டி பசங்க வரவங்களுக்கும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் எல்லோரும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்க் பேர் வந்து சமுத்திரம் ஏரி. ஒரு சமுத்திர ஏரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியை ஒட்டின இடத்துல தான் இந்த பார்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அட்டுக்குட்டு வந்து சேர்ந்து ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே கிட்ஸ்க்கு வந்து எவ்வளோ திங்ஸ் இருக்குதோ அதே மாதிரி நம்மளுமே போய் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல்லான செட்டப்ஸ் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓல்டேஜில் இருக்கவங்க கூட அந்த பார்க்கில் சிட் அவுட் ஏரியாவில் நல்லா வந்து உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. நம்ம அட்டுக்குட்டிக்கு வந்து குட்டி குட்டி ராட்னம்லாம் இருந்துச்சு, அதிலலாம் அவங்க போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி இருந்துச்சு. இந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து விளையாட போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லணுன்னா, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் செக்யூரிட்டி கூட இருந்தாங்க. ஸோ அப்பப்போ கவனிச்சிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. வெளில வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தாலுமே கூட அங்கே வர பீப்புள்ஸுமே சொல்லணும், ரொம்பவே கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. நம்மளோட பார்க்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கிற மெயின் விஷயமே. ஏதாவது சர்க்கஸ் போவாங்களா? அத்விதா இங்கே பாருங்க அங்கே போய் சுற்றி வரணும். இது அம்மா கூட்டிகிட்டு போகிறேன். அட்டுக்குட்டி வந்து பைக் எடுத்துகிட்டு பார்க்கில் உள்ளே வரும்போதுலேருந்து பைக்லேயே வந்துட்டு இருந்தாங்க. குட்டுவை வந்து இந்த பேக்கில் போட்டு கேரி பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு அங்கேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு இடத்துல பார்க் பண்ணுவாங்க, போயிட்டு சர்க்கஸ் விளையாண்டுட்டு வருவாங்க. இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி டைமிங் கரெக்டாக இருந்ததுனால முடிச்சதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்துவிட்டோம். சாமி தரிசனம்லாம் சூப்பராக இருந்துச்சு. க்ரௌட் அவ்வளோவா கிடையாது. நின்றுட்டு நாங்கள் பார்த்துட்டு நல்லாவே சாமி பார்த்துட்டு வந்தோம். வெளில வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னா அட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா குட்டியும் அவங்களோட சேர்ந்து அவங்க அப்பா விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. குட்டுக்குமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்தோம்னா இங்கேருந்து இந்த கோபுரத்தோட வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்
வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தான் குட்டுவுக்கு வந்து இது புதுசுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம குட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னோடய சித்தியை பார்த்தோன்னே எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. நீங்கள் வீடியோஸில் கூட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருந்தேன். குட்டு வந்து எங்கள் சித்தி அவங்க அம்மாச்சி நினச்சிக்கிட்டு போட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க, விடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஓகேவா அவங்களுக்கு கொஞ்சம் இங்கே செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அட்டு பற்றி சொல்லவே தேவையில்ல, அவங்களுக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து எப்பவுமே ஜெட்டு மாமான்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கும்போது ஜெட் சவுண்டு கேட்டாலே அவங்க வந்து இங்கே தான் ஜெட்டில் தான் மாமா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்துட்டு இருப்பாங்க. என் தம்பியுமே அப்படி தான் சொல்லி ஏமாற்றி வச்சிட்ருக்காங்க. ஸோ மாமா கூட சேர்ந்துக்கிட்டு ஜெட்டு வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. குட்டுக்குமே இங்கே வாசலில் நல்லா காற்றடிச்சதுனால அவங்க படுத்துக்கிட்டு தானாக பேசி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ ஈவினிங் பிளான் பண்ண ட்ராவல் டைம் வந்து செம்மையாக இருந்ததுனால நைட்டு வந்து நாங்கள் இங்கே தூங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். நீங்களும் எங்கே கூட என்ஜாய் பண்ணுங்க. See you.